அவளுடைய வாக்குக்கு ரொம்ப சக்தி உண்டு. ரொம்ப மேலே போனவா யாரை பற்றியும் அபிப்பிராயமே சொல்ல மாட்டான். ரொம்ப உத்கிருஷ்டமாக இருக்கிறவா அபிப்பிராயம் சொன்னால் அவன் பிரசித்தமாகிடுவான். ரொம்ப மேலே போனவா யாரையும் பற்றி பேச மாட்டாலும் கோபிகைகள் யாரை பற்றியுமே பேசுறது கிடையாது. 10,000கணக்கான கோபிகைகள் அவ வாழ்நாளில் யாரை பற்றியும் பேசாமல் கிருஷ்ணனை மாத்திரமே பேசின்றது. இது சாத்தியமோது ஒரு ஆச்சரியம். கோபிகைகள் சில பேரை மாத்திரம் அட்ரஸ் பண்ணியிருக்கா. மிருகயுரிவ கபீந்திரம் விவ்யதேலுப்த தர்ம. பின்னாடி பிரமர கீதம்னு இருக்கு. ஒரு வண்டு வருது, உத்தவர் வரார் நந்த கோகுலத்துக்கு. கிருஷ்ணன் கோபிகைகளை விட்டு பிருந்தாவனத்தை விட்டு மதுரைக்கு போயாச்சு. சமாதானப்படுத்த வரார் உத்தவர். வரும்பொழுது ஒரு வண்டு மொக்கிறது. அந்த வண்டை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். மதுபா அதுல சொல்லும் பொழுது அவனோட சிநேகம் போரும், எங்களுக்கு கிருஷ்ணனோட சக்கியம் போரும். ஏன் அப்படின்னா அவன் இந்த அவதாரம் இல்லை, அவதாரத்துக்கு அவதாரம். இது மாதிரி தான் அவன் கடுமையா நடந்துட்டு இருக்கான். வாலி என்ன தப்பு பண்ணினான்னு வாலியை சம்மாரம் பண்ணினான். மிருகயுரிவ கபீந்திரம் விவ்யதேலுப்த தர்மா. ஒரு அம்மா ஆசைப்பட்டு கொண்டு அவளை என்ன பண்ணினா ஸ்திரியமகிருத்த விரூப். ஆச்சாரியன் தடுத்து கூட தானம் பண்ணின அந்த மகாபலிய வாலும் எட்டாது முகமும் எட்டாது பசுவுக்கு, வயசான பசுமாட்டுக்கு. ஏதாவது காக்கா குருவி உட்காண்டா முகத்தால தள்ளும், இல்லைன்னா வாலால் அடிக்கும். இந்த வாலும் முகமும் வராத ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாடு அசக்தம்னு தெரிஞ்சுண்டா அங்க உட்கார்ந்துன்னு காக்கா கொத்துமா. இதால முடியாதுன்னு தெரிஞ்சுண்டு. அதுபோல மகாபலி அசக்தன்னு அவனை 3 அடி யாச்சகம் வாங்கி 3 அடி 3 உலகத்தையும் அளந்து கட்டி போட்டு, இது மாதிரி கொஞ்சம் கூட அவனுக்கு ஈவிரக்கம் இல்லாமல் அவனுடைய சக்கியமே போர். அப்படி போரும்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா அவன் கதையை எங்களால விட முடியலையே. இப்படி கோபிகைகள் நிந்தாஸ்துதி மாதிரி, இது நிந்த மாதிரி அனஸ்துதி. இப்படி ஒரு 3 பக்தால சொன்னான் கோபிகை. அப்புறம் ஒத்தரை திட்டினான். கார்த்தால 6 மணிக்கு மாடு கன்றுகள் எல்லாம் ஓட்டின்னு போறான் கிருஷ்ணன். சாயங்காலம் 6 மணிக்கு தான் திரும்புறான். பகல் 12 மணி நேரமும் எமக்கொற்ற நேரம் எங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்கு. திருட்டிகி யுகாயத்தை. அப்படி அந்த கிருஷ்ணன் சாயங்காலம் வரும்பொழுது பகல் 12 மணி நேரம் யுகமாய் இருந்து தள்ளி, இப்ப கிருஷ்ணனை பார்ப்போம்னா இந்த எம திருப்பி திருப்பி போய் மூடிக்கிறது, கண்ணை மறைக்கிறது. 4 தலை இருந்தும் மூளை இல்லாமல் இந்த பிரம்மா எதுக்கு எமைய சிருஷ்டி பண்ணினா? ஜட உதீக்ஷதாம் பட்வகிர்திருஷா. பிரம்மாவை ஜடம்ங்கிறார். கோபிகைகள் இது மாதிரி அவளுடைய கீதங்கள்ல பார்த்தா சில பேரை தான் அவ டச் பண்ணியிருக்கா. ஆனா கோபிகைகள் உயர்த்தி சொன்னதுவா ஒருத்தர் உண்டு. நிந்தா ஸ்துதியா சொன்னது, பிரம்மாவை வெச்சது போக கொண்டாடி சொன்னது ஒண்ணு. பிரணத்த தேகினாம் கிருஷ்ணா பாபகரிசனமோ திருணச்சராணுகமோ கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனம்.
எனக்கு உன்னுடைய சரணம் போரும் கிருஷ்ணா எங்களுக்கு. அந்த சரணம் என்ன பண்ண தெரியுமோ? பிரணத தேகினாம். யாரு சரணாகதி பண்றாலும் உடம்புன்னு ஒண்ணு இருந்தா போரும். அது எறும்பா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, பட்சியா இருந்தாலும் சரி, தேகம் இருந்தா போரும். பிரணத தேகினாம் பாபகர்ஷனமோ. எத்தனை பாபம் பண்ணியிருந்தாலும் அந்த பாபங்களை போக்கிடும். அந்த சரணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு யோகிகள் மாதிரி சிரமப்பட்டு தியானம் பண்ணி ஜென்ம ஜென்மமா அபியாசம் பண்ணி தேடணுமோன்னா அப்படி சிரமப்பட வேண்டாம். திருணச்சராணுகம். எங்க ஊர்ல மாடு மேய்க்கிறது. இப்பேற்பட்ட சரணத்தை யோகி மாதிரி திண்டாட வேண்டாம். பார்த்தா உடனே போய், கிளம்பினா உடனே போய் பார்த்துட முடியும். திருணச்சராணுகம். மாடு மேய்க்கிறது உடனே ஒரு அரட்டி கட்டா நினைச்சிடக்கூடாதுன்னு. ஸ்ரீநிகேதனம். மகாலட்சுமி தேடக்கூடிய சரணம். மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ற இடம். மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ற இடம்ங்கிறது மார்பு தானே. நிகேதனம்னா தங்குற இடம். மகாலட்சுமி ஸ்ரீநிகேதனம். மகாலட்சுமி சேவிக்கக்கூடிய சரணம். இது என்னமா மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ற இடம்னு சொன்னார்னா, பிரணய கீதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரீஹி யத் பதாம்புஜரஜ சகமே துலஸ்யா லப்த்வாபி வட்சசிபதம் கில பிருத்யஜுஷ்டம். போட்டி இல்லாத ஏகாந்த இடமான இந்த திருமார்பு கூட வேண்டாம், நான் ஒண்டு கொடுத்தன மாதிரி துளசியோட கூட சரணமே போரும் எனக்குங்கிறாளாம் மகாலட்சுமி. மார்புக்கு போட்டி கிடையாது. திருவடிக்கு துளசி மாத்திரம் இல்ல, பிருத்யஜுஷ்டம். ஆயிரக்கணக்கான பக்தாள். இத்தனை போட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மார்பு வேண்டாம், சரணம் போருங்கிறா மகாலட்சுமி. அதை மனசுல வச்சுருதான் கோபிகைகள் இங்க சரணத்தை சொல்லும் போது ஸ்ரீநிகேதனம். மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ற இடம் சரணம். அந்த சரணம் ஒரு சந்தர்ப்பம் பணிபணார்ப்பிதம் கிருஷ்ணா தே பதாம்புஜம். பணினா பாம்பு, பணம்னா படம் தலை. பணிபணார்ப்பிதம். அந்த பாம்போட தலையில காலை வச்சு நர்த்தனம் பண்ணினா உதச்சான்னு சொல்ல வேண்டி இருக்க, பணிபண அர்ப்பிதம். ரொம்ப பெரியவாளுக்கு தான் சமர்ப்பணம் பண்றதுங்கிறது. சாதாரணமா இருந்தா கொடுக்கறது. இந்த கிருஷ்ணன் காளியினுடைய தலையை வச்சு, படத்துல தலையை வச்சு உதச்சான், ஹிம்சை பண்ணினான்னு கோபிகைகள் சொல்லாமல் பணிபணார்ப்பிதம் கிருஷ்ணா. அர்ப்பிதம்ங்கிற அந்த காளியினுடைய தலைக்கு இந்த சரணத்தை அர்ப்பணம் பண்ணினான். பகவானுடைய சரணாரவிந்தம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. மகாபலி அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு பகவானுடைய ஒரு சரணம் தான் கிடைச்சது. பகவானுடைய சரணம் டைரக்டா கிடைச்சதே கிடையாது யாருக்குமே. அகல்லைக்கு கூட பாத தூளி. புராணங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். பாக்கி பேருக்கெல்லாம் பாதுகை. உத்தவருக்கோ பரதனுக்கோ எல்லாருக்கும் பாதுகை. அந்த சரணம் டைரக்டா படல்ல அகல்யக்கு பாத தூளி தான், திருவடியில சம்பந்தப்பட்ட தூளி. மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு சரணம் டைரக்டா. அதனாலதான் பட்டத்ரி நாராயணியத்துல பலிர் மகாத்மாங்கிறார். அசுரன்னு சொல்லல. வேணா கோட்டி பக்தாள் வந்திருக்கட்டும், இந்த பாக்கியம் மகாபலிக்கு மாத்திரம் தானே சிரசிலக்கா அவருடைய சரணத்தை வச்சாங்கிறது.
மகாபலியை விட பாக்கியசாலி யாருன்னா 100 தலைன்னது பாகவதம், 1000 தலைன்னர் நாராயணியம். பணசிருங்க சகசிரன்னர் நாராயணியத்தில், பாகவதத்துல சதைக சீர்ஷ்ணான்னர் சுகாச்சாரியாள், 100 தலைன்னர் பாகவதத்தில். இந்த 100 தலையிலையும் மாத்தி 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 காலை வச்சாமா கிருஷ்ணன் சரணத்தை. அதுதான் வெச்சா சிக்ஷை பண்ணினான்னு கோபிகைகள் சொல்லாமல் பணி பண்ண அர்ப்பிதம், அர்ப்பணம் பண்ணினான்னா. ஏன் அர்ப்பணம் பண்ணினா அப்படின்னா, ராமாவதாரத்தில் ராமன் வரத்துக்கு முன்னாடியே பக்தாள்லாம் அவதாரம் பண்ணி காத்துன்னு இருந்தா. சுக்ரீவன் வந்துட்டான், விபீஷண சுவாமி வந்துட்டார், ஆஞ்சநேய சுவாமி வந்துட்டார், எல்லாரும் சபரி, எல்லாரும் சித்தமா இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே கோபிகைகள்லாம் சித்தமா இருக்கு, ராத சித்தமா இருக்கு. இது மாதிரி எல்லாரும் பகவான் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே சித்தமா இருக்கிறது போல இந்த பகவானுடைய சரணாரவிந்தம் வேணும்னு இந்த காளியன் பிருந்தாவனத்துல யுக யுகமா வாசம் பண்றான். ஒரு யுகம் இல்லை, தற்காலிகமா 1 வருஷம் 2 வருஷம் தங்கினவல்ல காளியன், யுகக்கணக்கா இருந்திருக்கான. யுகக்கணக்கா அவனுடைய ததேக தியானம் என்னன்னா கிருஷ்ணச்சரணம், கிருஷ்ணச்சரணம். அதனாலதான் 1000 தலையிலையும் 100 தலையிலையும் கால வச்சத்த இங்க கோபிகைகள் பணி பண்ண அர்ப்பிதம் கிருஷ்ணா தே பதாம்புஜம். உன்னோட சரணாரவிந்தத்தை, அந்த சரணாரவிந்தம் ஒரு காலத்துல காளியனுடைய தலைக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட சரணம். சுவாமி தினம் மாடு மேய்க்க போகும்பொழுதும் பலராம சுவாமியோட தான் போவார். சில நாளைக்கு உண்டு என்ன பண்ணுவார், பலராம சுவாமியை கட் பண்ணிவிடுவாராம். அவர் இருந்தா லௌகீகம் தெரியாதவர் பலராம சுவாமி, சரியா வராதுன்னு விட்டுடுவார். ஒரு நாளைக்கு போகும்பொழுது என்னாச்சு, சில பசங்களும் சில கன்றுக்குட்டிகளும் மாடுகளும் இந்த யமுனை மடுன்னு பேர், ஹிரதம்னா மடு, பிரவாகமா ஓடும். ஒரு குளம் மாதிரி பெரிய இடத்துல தேங்கி நின்றுடும் ஜலம். பிரவாகம் நின்னப்புறமும் பார்த்தா இதுல ஜலம் இருந்துட்டே இருக்கும். இதுக்கு மடுன்னு பேர். இந்த மடுல மாடுகளும் இந்த குழந்தைகளும் ஜலம் குடிச்சா அதுலதான் காளியும் இருக்கான். அவனுடைய விஷம் பட்டு 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 என்ன ஆச்சு, இந்த ஜலமே விஷமா இருக்கு. அதை குடிச்ச உத்தரட்சணம் மாடுகளும் குழந்தைகளும் கிருன்னு சுத்தினா கரேரியா விழுந்தா ஜீவன் போயிடுச்சு. காணுமேன்னு பார்த்தான் கிருஷ்ணன். இவன் ஜீவன் போய் இருக்கிறத பார்த்து கடாட்சம் தான், தன்னுடைய மங்கள கடாட்சத்தை, அமிர்தத்தை வருஷிக்கக்கூடிய கடாட்சத்தை அப்படி போட்டான் பாருங்க. மாடுகளும் குழந்தைகளும் எழுந்துட்டான். உடனே தீர்மானம் பண்றான் சுவாமி, இந்த காளியனை இங்கேருந்து விரட்டிடணும். சாதுக்களுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு இருக்கிற காளியனை இங்கேருந்து விரட்டிடணும்னு தீர்மானம் பண்ணின பகவான், வினாது பலபத்ரேண கிருஷ்ணா கோபாலகை சஹா. நாராயண தீர்த்தர் சொல்ற, காளியஸ்ய ஹிரதம் கத்வா ஞபதத் தஜ்ஜலே பலாத். வினாத்து பலபத்ரேண, பலராம சுவாமியை விட்டுட்டாராம். விட்டதுக்கு காரணம் 2. ஒரு காரணம் என்னன்னா, இப்ப காளியன் கட்ட போறான், எல்லாரும் துடிச்சு விட போறா கோகுலத்துல. அவளை சமாதானப்படுத்துறதுக்கு விஷயம் தெரிஞ்சவா ஒருத்தர் வேணும். எல்லாரும் அழுதுண்டு இந்த குளத்துல விழ வந்துட்டாப்ப. நந்தகோபன், யசோத, கோபிகைகள் எல்லாரும் நாங்களும் போயிடுறோம்னு இந்த குளத்துல விழ வராப்ப காளிய மடுல. அப்பதான் பலராம சுவாமி அவளை சமாதானப்படுத்துறார் கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை சொல்லி. அதனால நாம பண்ற லீலையினுடைய ரகசியம் புரியாமல் இந்த ஜனங்கள்
பக்தாள்லாம் விழ வரும்பொழுது அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணுமேன்னு பலராம சுவாமி நிற்க வச்சார். இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த பாம்பு சப்ஜெக்ட் வந்தாலே இவரை கட் பண்ணிவிடுவாரா சுவாமி. இந்த அகாசுர மோட்சண மலைப்பாம்புக்கு போகும்போது இவரை விட்டுவிட்டார். இங்க காளியும் போது இவனை கட் பண்ணி விட்டார் அண்ணாவை. ஏன் அப்படின்னா, இவர் இந்த பாம்பு சப்ஜெக்டுக்கு வந்தா கிருஷ்ணனுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாராம், பாம்புக்கு தான் சப்போர்ட்டா பேசுவாராம். ஏன்னா இவர் ஆதிசேஷனும் இவர் அவர் ஜாதியை தான் பிடிச்சி போறான். அவர் 1000 கிருஷ்ணன்னாலும் அவன் பாட்டுக்கு சும்மா இருக்கான், அதேமேன்னு இருக்கான், அவனை ஏண்டா கிம்சை பண்ற கிருஷ்ணாம்பரா, பாம்புக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதனால இவருக்கு இந்த ஸ்வஜாதி அபிமானம் ஜாஸ்தி பலராமனுக்கு. அதனால இவரை அழிச்சுன்னு வரக்கூடாதுன்னு கட் பண்ணிவிட்டு வினாது பலபத்ரேனா அவரை விட்டுட்டு தனியா வந்துட்டார் சுவாமி. வந்து என்ன பண்ணினார் அப்படின்னார், தம் சண்ட வேக விஷவீரியம் அவேக்ஷ்யதேன துஷ்டாம் நதீஞ்ச கல சம்யமனாவதாரக கிருஷ்ணः கதம்பம் அதிருஹ்ய ததோதி துங்கம் ஆஸ்போட்ய காடரசனः ஞபதத்விஷோதே அथवारिणि घोरतरं फणिनं प्रतिवारयितुं कृतधीर्भगवन् द्रुतमारिततीरगणीपतरुं विषमारुतशोषितपर्णचयम् तं चण्डवेगविषवीर्यम् अवेक्ष्य சுவாமி பார்த்தார். மகா உக்ரமான வீரியமா இவனுக்கு. எந்த அளவுக்கு இவனுடைய விஷத்துக்கு வீரியம்னா, அந்த கரையில இருக்கிற மரங்களுடைய இலைகள்லாம் கருகி இருக்கான். விஷமாருத சோஷித பர்ணச்சயம் அப்படிங்கிறார் பட்டத்ரி நாராயணியத்துல. இந்த காளியம்மனுக்கு நேர ஏதாவது சின்ன பட்சிகள்லாம் பறந்ததுன்னா இந்த விஷஜ்வாலையில ஜீவன் போய் கீழே விழுந்துருவான். அந்த அளவுக்கு உக்ரமான விஷம். தம் சண்ட வேக விஷவீரியம். இவனுடைய அந்த உக்ரமான விஷத்தையும் பார்த்தார். இந்த நதி யமுனா நதி இந்த பிரதேசம் யாருக்கும் உபயோகப்படாம இருக்கு, பயந்துன்னு வரமாட்டேங்கிறார். துட்டாம் நதீஞ்சா, யமுனையும் கெடுத்து வச்சிருக்கான். ஒரே விஷபரிதம், விஷமா இருக்கு. பகவான் என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஒரு டியூட்டி உண்டு. என்ன டியூட்டின்னா, மம ரத்திம் அமர திரஸ்கிருதி சமனபரகான்னார். ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இந்த காளி நர்த்தனத்தை கர்ணாமிர்தாச்சாரியால் வர்ணிச்சார். கிருஷ்ண கர்ணாமிர்தம். மதமய மதமய துரகம் யமுனாமவதீர்ய வீரியசாலீயः. மதமயம் உரகம் அமதயது. அப்படியே உடம்பு முழுக்க திமிரா இருந்தானா, அடக்க ஆள் இல்லாத காளிய அவன் மேல ஏறி நின்று உதைச்சு அவனுடைய மதத்தை போக்கிவிட்டால் கிருஷ்ணன். மதமயம் மதமய மதமய துரக மதமயம் உரகம் அமதயத்து. இறங்கினானே, இறங்கினவன் அரகுறையோன்னா யமுனாமவதீர்யா. யமுனையில இறங்கினவன் யாருன்னா வீரியசாலி, பராக்கிரமசாலி. அவன் எனக்கு பிரேமைய தரட்டும். மமரத்தியும், எனக்கு ஒரு பக்திய பிரேமைய தரட்டும். யார் தெரியுமோ? அமரதிரஸ்கிருதி சமன பரகாயா. தேவதைகளுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்கிறவன்.
தேவதைகளுக்கு வர கஷ்டங்கிற போக்குறதுக்கும் இங்க கோகுலவாசிகள் சிரமப்படும் பொழுது இந்த காளியனை விரட்டுறதுக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த ஸ்லோக வியாக்கியானத்துல மாடி மேய்க்கிற பசங்கள்லேருந்து கோபிகைகள்லேருந்து அத்தனை பேரும் தேவதைகள், எல்லாரும் தேவதைகள். தண்டகாரண்ய வாசிகள் ரிஷிகள், தேவதைகள். அதனால அந்த ரகசியத்தை இங்க சொல்றார். மம ரதிம் அமரதிரஸ்கிருதி சமநபராக, எனக்கு அந்த பக்தியை கொடுக்கட்டும் இந்த கிருஷ்ணன்கிறார். துஷ்டாம் நதியும், இந்த காளியனை விரட்டணும், இந்த நதியையும் பவித்திரமாக்கணும். என்ன பண்ணினா கிருஷ்ணன்? கிருஷ்ண கதம்பமதிருஹ்யா, ரொம்ப உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய கதம்ப மரத்து மேல ஏறி அந்த கலையில நின்றுண்டு என்ன பண்ணினா அப்படின்னா, காடரசனா, மூலகச்சம் கட்டிண்டு மேல எடுத்து இந்த துண்டை பெல்ட் மாதிரி பர்காபீடு பிப்ரத் வேணும் இருக்கு, அது மாதிரி இந்த பெல்ட் மாதிரி காடரசனா மேவஸ்திரத்தை எடுத்து கீழ் வஸ்திரம் அவிழாமல், ஏன்னா டான்ஸ் வேற ஆடணும், வேஷ்டியை பங்கிடு பண்ணிண்டு ஆஸ்போட்ய விக்ரமபலம் தரிசயஸ்ரீ, விக்ரமபலம் தரிசயஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. கோபிகைகள் கேட்டாலும் அந்த 2வது தரங்கத்துல உன்னோட பலத்தை காமின்னு இப்ப காமிக்கிறாராம் அவர், இப்பதான் காமிக்கிறார். ஆஸ்போட்யா, வேட்டியை கட்டின்னு என்ன பண்ணார்? மைக்கு அடைஞ்சலா இருக்கு, இப்படி தட்டினாரா. பாகு கரத்தலை கையினால இப்படி முண்டா தட்டுறது இருக்கணும், அப்படி தட்டி இப்படி இப்படிலாம் பண்ணாராம். ஆஸ்போட்ய, அத்தனை பசங்களும் பார்க்கறான். அத்தவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீகி பகே. குருவாயிரப்பா, அந்த பயங்கரமான விஷம் உள்ள அந்த காளியனை இங்கேருந்து விரட்டணும்னு நீ தீர்மானம் பண்ணினியாமேங்கிற. கிருததீகி பகவன், தீர்மானம் பண்ணி துருத்தம் ஆரிதா, கிடு 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 கிடுன்னு ஏறிவிட்டாராம் அந்த மரத்துல. தீரக நீபதரும், நீபதரும் கதம்ப மரம், கதம்ப மரத்து மேல ஏறி, எப்பேற்பட்ட அந்த கதம்ப மரம்னா விஷமாருத சோஷித பர்ணச்சயம், அந்த காளியினுடைய விஷஜ்வாலையினால கருகி போன இலைகளை உள்ள மரமா. குருவாயூரப்பன் நேர காண்பிக்கிறார் இந்த லீலைய. அடுத்த ஸ்லோகமே சொல்றார். அதிருஹ்ய பதாம்புருகே நச்சதம், உன்னுடைய சரணாரவிந்தம் பட்ட உடனே இத்தனை நாளா கருகி இருந்த அந்த இலைகள்லாம் உதிர்ந்து புதுசா தளிர் விட்டு இலை கிளம்பி விடுத்தோம். சரணம் பட்ட உடனே விஷம் நீங்கி நவபல்லவ துல்லிய மனோஜருச்சா, நவபல்லவ துல்லியன்னா அந்த அந்த இளந்தளிர் மாதிரி உள்ள சரணம். இங்க உத்பிரேட்சை என்னன்னா, அந்த சரணம் பட்ட உடனே இது கிளம்பி விடுத்தான் செடியிலே மரத்திலேருந்து தளிர். ஹ்ரதவாரிணி தூரதரம் ஞபத பரிகுர்ணித கோரதரங்கணே தம் சண்டவே, மேலேந்து ஏறி ஒரு பொத்துன்னு குதிச்சானான் கிருஷ்ணன். குதிச்ச உடனே இந்த 3 சகல லோகமும்னா உள்ள இருக்கு. ஜெகதண்ட கோட்டிதனோ ஜெகதுதராந்தர சுதனோ, அவருடைய திருமேனியில வயத்துக்குள்ள சகல லோகங்களும் புவனங்களும் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறான். இதுவரை அவ்வளவு பாரமா. புவனத்ரய பார பிருத்தோ பவதோ குருபார விகம்பி விஜృంభి ஜலா பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷதகம் தட்டினி ஜட்டிதி ஸ்புடகோ. ஓன்னு ஒரே சத்தம். குதிச்ச உடனே 100 வில் தூரத்துக்கு அந்த ஜலம் பாஞ்சுதான் வெளியில. கிருஷ்ணன் குதிச்ச உடனே
அந்த ஜலம் 100 அடிக்கு போய் தெரிக்கிறது வெளியில 100 வில் தூரத்துக்கு விற்கடை. அத்ததிக்ஷு விதிக்ஷு பரிக்ஷு வித பிரமிதோதரவாரி நிநாத பரேகி உதகாதுதகாதுரகாதிபதிகி. 10 திக்குள்ளையும் இந்த அலை குதிச்ச வேகத்துல அந்த அலைகள் கிளம்ப குதிச்ச ஸ்பீடு அடியில படுத்துட்டு இருக்கானா காளியன். ஜில்லுன்னு இருக்கு ஜலம். அவன் வரையில் போய் எழுப்புறது இந்த ஜலம். எழுப்பின உடனே அவன் மெதுவா உதகா உதகாது உரகாது உதகாது உதகாது உரகாதிபதிகி. உடனே கிளம்பினானா அந்த காளியன். மகா கோபம் வந்துடுது. அசாந்தமனாக மகா கோபத்தோட கூட வந்து பார்க்கிறான் கிருஷ்ணன். எப்பேற்பட்ட கிருஷ்ணன்கிறார் சுகாச்சாரியார். தம் பிரேக்ஷணீய சுகுமார கனாவதாத்தம் ஸ்ரீவத்ஸ பீதவசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் கிரீடந்தம் கிரீடந்தம் அப்ரதிபயம் கமலோதராங்கிரிம் சந்தஸ்ய மர்மசுருஷா புஜயா சஜாதா தம் பிரேக்ஷணீய. இவ்வளவு அழகா இருந்தா கோபிகைகள் வேணா ரசிப்பா. காளியன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு இதை பத்தி என்னத்த தெரியும்? சுகாச்சாரியால் சொல்றார், இவ்வளவு அழகா இருக்கிற குழந்தைய கடிக்கணும்னு இந்த அசத்துக்கு தோன்றது. தம் பிரேக்ஷணீய சுகுமார. ஒரு புஷ்பத்தை தொட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா அந்த திருமேனி. ஒரு புஷ்பம் எவ்வளவு மிருதுவா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற திருமேனிக்கு சுகுமாரம்னு பேர். தம் பிரேக்ஷணீய சுகுமார. நீருண்ட மேகம் போன்ற திருமேனி. ஸ்ரீவத்ஸ பீதவசனம். மார்பிள ஸ்ரீவத்சம், பீதாம்பரம், ஸ்மித சுந்தராஸ்யம், புன்சிரிப்போடு கூடிய திருமுகம். கிரீடந்தம், விளையாட்டு குழந்தை, துளி கூட பயம் தெரியாதவன். அப்ரதிபயம் கமலோதராங்கிரிம். தாமரை எதழ் மாதிரி திருவடி. கமல எதழ் மாதிரி சரணாரவிந்தம். கமலோதராங்கிரிம் சந்தஸ்யா. இப்பேற்பட்ட கிருஷ்ணனை மடியில் எடுத்து வச்சுன்னு கொஞ்சணும்னு தோணணும்னா பக்தாளா இருந்தா தோணும். இவன் என்ன பண்ணினான்னா சந்தஸ்யா மர்மசூ. உள்ளங்கால்லேருந்து உச்சந்தல வரையும் கடிச்சான். மர்மசு ருஷா. எங்காத்துல வந்து அட்டகாசம் பண்றியா? அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய உடம்புனால, உடம்புதான் இந்த கை, உடம்புனால கட்டி விட்டான் கிருஷ்ணன். அப்படியே சுத்தி விட்டான். ஜ்வலதக்ஷி பரிக்ஷர துக்ர விஷஸ்வசனுஸ்மபர சமஹாபுஜகா பரிதஸ்ய பவந்தமனந்த பலம் சமவேஷ்டயத ஸ்புடசேஷ்டமகோ. உடம்பு முழுக்க கடிச்சு கட்டி விட்டாங்க காளியை. இப்படி கட்டி கொண்டே விட்டானா கீழே. கிருஷ்ணனையே காணும். காணும்னா கரையில உள்ள அந்த பசுக்கள் பசங்கள் காவோ வருஷாவத்சதரியா கிரந்தமானா சுதுக்கிதாக கிருஷ்ணேன்யஸ்தே க்ஷணா பீதாக ருதத்யஹ இவ தஸ்தி. காவோ விருஷாவத்சதரியா. அத்தனை பசுக்களும் அத்தனை காளைகளும் வத்சதரியா கிடேரிகள். கன்றுகள்னு சொன்னா போறாதோ, கிடேரி கன்று. வத்சதரின்னா கிடேரி, அதாவது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உள்ள வயசு வந்த பசுன்னு அர்த்தம். வத்சதரி. ஏன் பசுன்னு சொன்னா போறோம், காளைன்னு சொன்னா போறோம், கண்ணுக்குட்டின்னு சொல்லலாம். வத்சதரின்னு சொல்ற காரணம் என்னன்னா,
இந்த கண்ணுக்குட்டிகளை தான் 2 வருஷமா மேய்ச்சின்னு இருக்கானா அவன். அவன் விக்னேஸ்வர பூஜையை இந்த கண்ணுக்குட்டியில வச்சுன்னு தான். அதனால இந்த 2 வருஷமா இந்த கன்றுகளுக்கு இவன்கிட்ட பழக்கமானதுனால, பாக்கி இப்ப பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது, புதுசா பிறந்த கண்ணுக்குட்டிக்கு தெரியாது. ரொம்ப பெரிய மாடுகளுக்கு மேய்க்கிறதுனால தெரியும். ரொம்ப நாள் பிரம்மா தூக்கின்னு போனதுலேருந்து, பிரம்மலோகம் போயிட்டு வந்ததுலேருந்து உள்ள கண்ணுக்குட்டியோன்னு அது. காவோ விருஷாவத்சதரியாக எல்லாம் கிரந்தமானாக, தேம்பி தேம்பி அழறதான். இல்லை, எல்லா பசுக்களும் அழறது. சுதுக்கிதா கிருஷ்ணேன்யஸ்தே க்ஷணா பீதா நியஸ்தே க்ஷணா. கிருஷ்ணேன் நியஸ்தே க்ஷணா. கிருஷ்ணன் கண்ணில் காணும், கட்டி கொண்டு போயிட்டான் காளியின் கீழே. குதிச்ச இடத்துல சித்திரத்தில் எழுதின மாதிரி பார்த்துட்டு இருக்கான் மாடுகள்லாம். நிஸ்தேக்ஷனா. அந்த உள்ள குதிச்சத்திலேருந்து கிருஷ்ணன் வெளியில வர பரியந்தம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பலையா. கிருஷ்ணேன்யஸ்தேக்ஷணா பீதாக. நடுங்கி எடுத்து பசுக்கள் நடுங்கி போய் ருதத்யா தார தார தாரையா கண்ணீர் வடிக்கிறது கிருஷ்ணனை காணாமல். இங்க கண்ணுக்குட்டிகள்லாம் இப்படி துடிக்கிறது, பசங்கள் துடிக்கிறான். அதவ்ரஜே மகோத்பாதாக திரிவிதாக அதிதாருணாக. அங்க கோகுலத்தில் பெரிய பெரிய உட்பாதங்கள் ஏற்படுறது. பெரிய உட்பாதங்கள்னா என்னென்ன? திரிவிதாகன்னு ஆகாசத்துல, பூமியில, அவாவா உடம்புல. பூமியில என்ன பூகம்பம் ஏற்படுறதாம். கோகுலத்துல தர நடுங்க பூகம்பம் ஏற்படும். ஆகாசத்துல கொள்ளிக்கட்ட விழறதான் ஆகாசத்திலேருந்து. யார் போட்டா? உட்பாதம், அது மகோத்பாதம். ஆகாசத்திலேருந்து கொள்ளிக்கட்டைகள் விழருது. ஒவ்வொரு கோபிகைகளுக்கும் இடது கையு, இடது கண்ணு, இடது தொட துடிக்கிறது. மகோத்பாதாக திரிவிதாக அதிதாருணாக உத்பேதுஹு புவி திவ்யாத்மான்யாசன்ன பஜசம்சினஹ. திவ்ய ஆத்மனி ஆசன்ன பயசம்சினஹ. இந்த அபசகுணங்களை பார்த்த உடனே அந்த பயம் வந்துடுத்து, பெரிய கஷ்டம் வந்துடுத்து, அது கிட்டக்க வந்துடுத்துன்னு நினைச்சாலாம். இத்தனை உட்பாதங்களை பார்த்துட்டு கோபிகைகள்லாம் என்ன நினைச்சான்னா, தனக்கு கஷ்டம் வரப்போறதுன்னு நினைக்கலையா, கிருஷ்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுத்துன்னு நினைச்சு. கிருஷ்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுத்துன்னு நினைச்சுண்டு அவிலோக்கிய பவந்த மதா குலிதே தடகாமினி பாலகதேனுகணே பிரஜகேகதலேப்ய நிமித்த சதம் சமுதிக்ஷகதா யமுனாம் பசுபாஹ. கோபிகைகள், கோபர்கள் எல்லாரும் இந்த அபசகுணத்தை பார்த்து யமுனைக்கு ஓடி வந்துட்டான். ஓடி வந்தா என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து பார்க்கறா, கேட்கறா. இந்த கிருஷ்ணன் மரத்து மேலே ஏறினா, குதிச்சான். ஒரு பாம்பு ஒன்று மேலே வந்தது, கிருஷ்ணன் உடம்பு முழுக்க கடிச்சுது. உடம்பு முழுக்க வாளால சுத்தி கீழே கொண்டே போயிடுத்துன்னு இந்த பசங்கள்லாம் அழுதுன்னு சொல்ல, யசோத ஓடி வந்து விழ போயிட்டாலாம் ஜலத்துல. அந்த யமுனையில நானும் விழுந்துடுறேன் காளி யமுடையிலேன்னு யசோத போறான். உடனே நந்தகோபன் அவன் சமாதானப்படுத்திருக்க, அவனும் விழறேங்கிறான். கோபிகைகள்லாம் ஜீவன் போன மாதிரி இருக்கா. எல்லாரும் விழறது, விழ வந்துட்டா எல்லாரும். பஷ்யத் சுனானாதிஷ கோபிகாசு. இப்படி கோபிகைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணமேவா அகில மித்ரபூதம். அப்பதான் பலராம சுவாமி அவளெல்லாம் சமாதானப்படுத்தி, கிருஷ்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவன் பிரபாவசாலின்னு எவ்வளவோ அவளை சமாதானப்படுத்தினா. துஷ்டாவராம சகலாத்மதரிசி.
அவருக்கு கிருஷ்ணனை பற்றி பரிபூர்ணமாக தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணார்? சர்வாத்மகம் கிருஷ்ணம், அந்த கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணினார் பலராமசுவாமி. எல்லா பக்தாலும் உருகி போகிறாளே, கஷ்டப்படுறாளே, நீ இப்படி அவளெல்லாம் தவிக்க விடக்கூடாது. பந்த இதுதான் நாராயண தீர்த்தர் இந்த இடத்துல தரங்கத்தை பந்த நான் மோ, இது சுகாதாரியால் சொல்லலை. இந்த கதை இந்த இடத்தை சுகாதாரியால் சொல்லலை. இதை பலராம சுவாமி இப்படி ஸ்தோத்திரம் என்றார் கிருஷ்ணனை. பந்த நான் மோச்சய காளிய கிருத பந்த நான் மோ. நீ நீ எப்பேற்பட்டவன்? நீ அனுபவன், உனக்கு சமம் நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா சதாமணி பிரம்மணி ரம்சியதே மனஹான்னார் சுகாச்சாரியா. உனக்கு ஏது நிகர்னு கேட்டா. நிகரில்லாத நீ கொஞ்சம் யோஜனை பண்ணு கிருஷ்ணா. ஆத்மானம் அனுபம அனுபம பலம் அனுஸ்மரகா. உன்னுடைய பராக்கிரமத்தை நீ கொஞ்சம் நினைச்சுக்கோ. இப்படி இது மாதிரி காளிகிட்ட கட்டுப்பட்டேன்னா எல்லாரும் வருத்தப்படுறாளே, நீ எப்பேற்பட்டவன்? காரணம் ஜெகதாம், சர்வ ஜகத்துக்கும் காரணம்னா. காரணம்னா என்ன அர்த்தம்? காரணம்னு ஒண்ணு, காரியம்னு ஒண்ணு. காரியம்ங்கிறது என்ன? குடம், மண் பானை காரியம். காரணம்ங்கிறது என்ன? மண்ணு. தங்கம் தான் காரணம், ஆபரணம் காரியம். மண்ணு காரணம், பானை காரியம். அதனால இந்த உலகம் முழுக்க தெரிகிற தோற்றங்கள் முழுக்க காரியம். பானைகள் போல காரணம் மண்ணு தானே. அதுபோல தோற்றம்தான் உலகத்துல பலவிதமா இருக்கே தவிர எல்லாம் நீதானே. காரணம் ஜெகதாம். அது மாத்திரமில்ல, அகௌகவிதாரணம். எத்தனை ஜென்மால பாபம் பண்ணியிருந்தாலும், எத்தனை கோட்டி பாபம் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாபங்களையும் போக்கிறவன் இல்லையா நீ? துரிதாசே தூரிதாசேஷ. இந்த புஸ்தகத்தில் சில புஸ்தகத்தில் துரிதன்னு போட்டிருக்கோம். தூரிதன பிரஹ்லாத பய விதூரான்னு சொல்றாருன்னு. அதுபோல இந்த பூமி தேவியினுடைய இந்த பயம் பாரத்தெல்லாம் எட்டி வச்சானாம் பகவான், போக்கினான்னு அர்த்தம். துரிதா சேஷ சோக மகிபாரா. அதை போக்கணுங்கிறதுக்காகவே, பூபார நிவர்த்திக்காகவே வாரணாய கிருத்த மானுஷ ஸ்ரீகிருஷ்ணா. பூமி பாரத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தானே நீ பரமாத்மாவான பிரபோ நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்க. உனக்கு விளையாட்டா இருக்கு காளியனோட இப்படி சுத்தின்னு இருக்கிறது. பால சாப்பலத்தையா, நீ இந்த விளையாட்டுனால இப்படி எல்லாம் பண்ற, சபலத்தினால பண்ற, நீ விஷமம் பண்ற, இது போரும். அலம் லீலையா, இந்த விளையாட்டு போரும். இந்த காளியனை சீக்கிரம் விடுவிச்சு. காளியனை நீ அவனை அடக்கிடணும். கலஜ கோகுல கல்யாணமதபோ. உன்னை பிரிஞ்சு துடிக்கிற இந்த கோகுலத்துக்கு பாக்கியத்தை கொடு, மங்களத்தை கொடு. எல்லாரும் துக்கப்பட்டு இருக்காளே, அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடு. கோகுலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் அம்மா துடிக்கிறா பாரு யசோத. நந்த கோப மகிஷீதவா அயம் அனிந்தினி ஜனனி. உத்தமையான அந்த யசோத துடிக்கிறா பாரு உன் பிரிவு தாங்காமல். அவ மாத்திரமா நந்தம் ஏ நம் ஆனந்தயா. உங்க அப்பாவும் கதறானே, அவனை ஆனந்தப்படுத்து. உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்து, அப்பாவை சந்தோஷப்படுத்து. நந்தநந்தரா சுந்தர ஸ்ரீகிருஷ்ணா. கிருஷ்ண தத்துவவிதா கீதமிதி. கிருஷ்ணனுடைய தத்துவம் தெரிஞ்ச பலராம சுவாமி விஷ்ணி ஜனமுதே அந்த யாதவர்களுடைய சந்தோஷத்துக்காக கிருஷ்ணனை இப்படி ஸ்தோத்திரம் பண்ணின இந்த கீர்த்தனம் விஷ்ணு பக்த சிவநாராயண தீர்த்த விரச்சிதம்.
விஷ்ணு பக்தரான சிவநாராயண தீர்த்தர் பண்ணின இது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கீர்த்தனம் அப்படின்னு நாராயண தீர்த்தர் இந்த தரங்கத்தை பலராம சுவாமி கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றது போல இப்படி ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் என்ன பண்ணினான்னா இவ்வளவு நேரம் இவாள்லாம் கதறி இருக்காளுன்னு 1.5 மணி நேரமா. அதை நினைச்சு பாருங்கோ எப்படி துடிச்சிருப்பா எல்லாரும். இது உடனே வந்துடல பகவான் 1.5 மணி நேரம் கதற விட்டுருக்கான் எல்லாரையும். யுத்தம் ஸ்வகோகுலம் அனன்யகதிம் நிரீக்ஷ்ய சஸ்திரீகுமாரம் அதிதுக்கிதம் ஆத்மஹேதோः ஆக்ஞாய மர்த்யபதவீமனுவர்த்தமானः ஸ்தித்வா முகூர்த்தம் உததிஷ்டத் உரங்கபந்தாத். இத்தம் இவாள்லாம் சொன்ன பிறந்தான் அவருக்கும் ஞாபகம் வருதான் கிருஷ்ணனுக்கும். பலராம சுவாமி சொன்ன உடனே இத்தம் ஸ்வகோகுலம், கோகுலத்தினுடைய ஸ்மரணை வந்ததுன்னு சொல்லல, ஸ்வகோகுலம் தன்னோட கோகுலம் நினைச்சாராம். அனன்யகதிம் நிரீக்ஷ்யா, நாம் இப்படி காளியனோட இங்க விளையாட்டு தினமா இருக்கமே, அனன்யகதிம் நிரீட்ச, நம்மளை விட்டு அவளுக்கு வேற யாரு கத்தின்னு நினைச்சான. இப்படி எல்லாரும் கதறுவாளே, நம்மளை விட்டு அவளுக்கு யாரு கதி. அனன்யகதிம் நிரீக்ஷ்யா, நமக்காக அழுதிருக்காளே எல்லாரும். ஆத்மஹேதோஹோ, யாருன்னா சஸ்திரீ குமாரம் அதிதுக்கிதம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த கோபர்களும் அழுதாங்கிறார்கள். இதுவரையில் கோபிகைகள் தான் பிரேமையோட அழுவாம்பா, இப்ப அந்த கோபர்களாம அழறான். அவாத்து மாமிகளோட குழந்தைகளோட கோகுலம் முழுக்க அழறது. சஸ்திரீ குமாரம் அதிதுக்கிதம் ஆத்மஹேதோஹோ அக்ஞாய மர்த்ய பதவீம் மர்த்திய பதவியும் அனுவர்த்தமான. ஒரு மனுஷ குழந்தை மாதிரி பகவான் ஏதோ அவன்கிட்ட மாட்டின்டா மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இப்படி ஒரு லீலை பண்ணானா. மர்த்திய பதவியும் அனுவர்த்தமான. பகவானா இருந்தா என்ன க்ஷண நேரத்தில் இந்த காரியத்தை பண்ண முடியாதோ, காளியனை மேலே ஏறி நிற்க முடியாதோ. இந்த 1.5 மணி நேரம் விளையாட்டு எதுக்குன்னா மனுஷ குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி காண்பிக்கிறானா. மர்த்திய பதவியும் அனுவர்த்தமான ஸ்தித்வா முகூர்த்தம் ஸ்தித்வா, ஒரு முகூர்த்தம் 1.5 மணி நேரம் காளியனுக்கு கட்டுப்பட்டு இருந்து உததிஷ்டத்து உரங்கபந்தாத், வெளிக்கிளம்பினானாம் பகவான். எப்படி கிளம்பினான்னா அவன் யுக யுகமா தபஸ் பண்றவன் அனுபவிக்கட்டுமேன்னு தான் 1.5 மணி நேரம் விட்டு கொடுத்தானா. அவன் கட்டிக்கிறான் புஜயா சஜாதான்னு, அவன் உடம்பா உள்ளங்காலேருந்து சுத்தினுட்டான். உடம்பால வாளால சுத்தின்றது எப்படின்னா கட்டிண்டா மாதிரி இருக்கான் அவருக்கு. இனிமேல் இருந்தா இந்த பக்தால் தான் கஷ்டப்படுவாளேன்னு பகவான் அகிலேஷு விபோ பவதீயதசாம் அவலோக்ய ஜிஹாசுஷு ஜீவபரம் பணிபந்தனமாசு விமுச்ச ஜவாத் உதகம்யதா சஜுஷா பவதா. சிரிச்சுண்டே பகவான் வெளியில வந்தான். எப்படி வந்தான்னா தான் உடம்ப கொஞ்சம் பெருசு பண்ணாராம். குழந்தையான்னா கட்டியிருக்கான், உடம்ப பெருசு பண்ண உடனே கட்டு அவன் திணறான். அவனோட உடம்பு அதால முடியல, தட்டுற உடம்பு இவன் பெருசு பண்ண உடனே அந்த கட்டு லூஸ் ஆகி ஏவம் பரிபிரம ஹதௌஜசம் உன்னதாம்சம். வெளியில வந்த பகவான் என்ன பண்ணான்னா வாலை பிடிச்சானா. வாலை பிடிச்சி விருன்னு சுத்தினா. பக்கவாட்டுல பாம்பை சுத்தினா அதோட முதுகெலும்பு ஒடிஞ்சு போயிடும், நிர்ஜீவனா போயிடும் பாம்பு. அதனால பாம்பை வாலை பிடிச்சு பரிபிரம ஒரு சுத்தினா ஹதௌஜசம். இந்திரிய பலங்கள்லாம் போச்சு அவனுக்கு.
நிர்ஜீவனா போயிட்டான். உன்னதாம், பெரிய தோள் மாதிரி அவனுடைய படம், பெரிய படம். ஆனையா, அந்த தலைய புடிச்சு இழுத்து தத்பிருது சிரஸ்ஸு அதிரூட ஆத்யா, அதோட வாலை பிடிச்சுண்டு ஒரு கையால அதனுடைய படத்தை கொஞ்சம் வளைச்சு விட்டு ஒரு ஜம்ப் பண்ணி மேலே ஏறி விட்டார். சிரஸ்ஸு அதிரூடாத்யா தன்மூர்தரத்ன நிகர ஸ்பர்ஷ அதிதாம்பிர பாதாம்புஜா. அந்த கிருஷ்ணனுடைய சரணார கமலோதராங்கிரிம்னர் இந்த கதை ஆரம்பத்திலேயே. தாமரையோட அந்த நடுபாகம் இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கும்? அடியும் ரோஸா இருக்கும், நுனியும் ரோஸா இருக்கும், நடுபக்கம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அதுபோல கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தம் இந்த குதிகாலும் ரோஸா இருக்கும், விரல்கள் பக்கமும் ரோஸா இருக்கும், நடுபாகம் வெள்ளையா இருக்கும், தாமரை மாதிரி. அதான் கமலோதராங்கிரிங்கிறார். அது மாதிரி உள்ள சரணம் இப்ப செக்கச்சவேர்னு போயிடுது. முதிச்சு முதிச்சு செக்கச்சவேர்னு போச்சோன்னா இல்ல, தன்மூர்தரத்ன நிகர, ஆயிரக்கணக்கான தலை, ஒவ்வொரு தலையிலையும் ஆயிரக்கணக்கான மணி இருக்கான் அவனுக்கு. நாகமணி, டால் அடிக்கிறது, பிரகாசிக்கிறது அந்த மணிகள். மூர்தரத்ன நிகர, அந்த படத்துல ஏறும்பொழுது அந்த மணியிலையும் காலை வச்சானோன்னு கிருஷ்ணன். ஸ்பரிஷ, அந்த மணியில காலை வச்ச உடனே இந்த மணிகளுடைய சேப்பு கலர் அந்த கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தில் டால் அடிச்சு அதிதாம்பிர பாதம்புஜா, அந்த தாமரை மாதிரி இருந்த சரணம் கலர் மாறி போயிடுது. இப்ப செக்கச்சவேர்னு ஆகி பாதாம்புஜா அகில கலா ஆதிகுரு நனர்த்தா வேணுவாத்திய உருதான் நிஜசிட்டாக. அவனுக்கு புல்லாங்குழல் யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னார் சுகாச்சாரியார். அவரே எடுத்து ஊத ஆரம்பிச்சுட்டாங்க. அதுபோல இப்ப டான்ஸ் ஆட போறார். இவருக்கு டான்ஸ் யார் சொல்லிக் கொடுத்தான்னா, யார் சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டார். சகல கலா ஆதிகுரு, சகல வித்தைகளுக்கும் ஆதிகுருவான அந்த கிருஷ்ணன் ஆதிகுரு நர்த்தா அதிருஷ்ய ததப்பணிராஜபணன் நருதே பவதா மிருதுபாதருச்சா கலசிஞ்சிதனூபுர மஞ்சுமிளத் கரகங்கண சங்குல சங்க்வணிதம். பட்டத்திரி சொல்றார், அதுல ஏறி நின்று, பாம்பு தலையில ஏறி நின்னுண்டு அதிருஹ்யா பணானி நருதே, அந்த தலைகள்ல டான்ஸ் ஆடினானா. எப்பேற்பட்ட சரணம்னா மிருது பாதருச்சா, மிருதுவான அந்த சரணாரவிந்தத்தினால டான்ஸ். கால்கள்ல தண்டைகள் கொலுசு எல்லாம் நிறைய போட்டிருக்கா. அப்புறம் கையில நிறைய வளைகள், காதுல குண்டலங்கள், இடுப்புல கிங்கிணிகள், இந்த மணியெல்லாம் இத்தனை ஆபரணங்கள் இருக்கு உடம்புல. கலசிஞ்சித நூபுர மஞ்சுமிளத் கரகங்கண சங்குல சங்க்வணிதம். இவர் அப்படி காலை தூக்கி தூக்கி வைக்கும் பொழுது அந்த தண்டைகளும் கொலுசுகளும் கையில போட்டு வளைகளும் ஜல் 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 அப்படின்னு சப்திக்க கோஷம் வர, இப்படியே டான்ஸை பார்த்தாலாம் குழந்தை எல்லாருக்கும் உயிர் வந்து கொடுத்துப்ப. எல்லாருக்கும் உயிர் வந்து ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கா. இவ மாத்திரம் இல்ல, தம் நர்த்து முத்யதமவேக்ஷ்ய ததா ததீய கந்தர்வ சித்த சுரச்சாரண தேவவத்வா. தேவலோகத்தில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் அந்த கந்தர்வாள், வித்யாள், சித்தாள், தேவதைகள், சாரணாள், அப்சரஸ் ஸ்திரீகள், இத்தனை ஸ்திரீகளும் ஆகாசத்திலேருந்து பார்த்துட்டு விட்டு இவன் டான்ஸ் ஆடுறத பார்த்த உடனே பிரீத்தியா அத்தனை பேருக்கு ஆசை வந்துருச்சு. அவ திடீர்னு தேவலோகம் போயிட்டா. இங்க கோகுலத்துக்கு வந்தவா திடீர்னு தேவலோகம் போய் அவ வாத்தியங்கள் எடுத்துன்னு வந்துட்டாள். அமிர்தங்க பணவானக வாத்திய கீத புஷ்போபஹார நுதிபிகி சஹசோபசேது. மிருதங்கத்தை எடுத்துட்டு வந்தா, பணம் எடுத்துட்டு வந்தா, துந்துபி, எக்காலம்,
மிருதங்கம் இந்த வாத்தியங்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்தா சில மாமிக்கு எதுவுமே தெரியாது பாவம். அவளுக்கு இந்த மிருதங்கமும் தெரியாது, ஃபிட்டில் தெரியாது, குழல் தெரியாது, எக்காலம் ஒன்றும் போட தெரியாது. அவ என்ன பண்ணான்னா 4 கூட பூ எடுத்துட்டு வந்து இவர் ஆடும்போது பூ போட்டுட்டே இருப்பார். புஷ்போபஹார. இன்னும் சில மாமி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நுதிபிகி. இன்னும் சில பேர் என்ன பண்ணா தேவலோகத்திலிருந்து தாம்பாளம் தாம்பாளம் தாம்பாளமா ஆபரணங்களையும் ரத்தனங்களையும் கொண்டு வந்து உபஹார கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்றா. டான்ஸ் ஆடுற கிருஷ்ணனுக்கு. சகசோபசேதுகும் ஜெக்ருஷு பசுபாஸ்து திருஷுர் வவருஷு குசுமானி சுரேந்திரகணான் त्वयि नृत्यति मारुदगेहपते परिपाहि समां त्वमदान्तगदात्. ஜகுருஷு பசுபாஹ பசு கோபர்களுக்கெல்லாம் ஆனந்தம். துத்ருஷும் முனையா யோகிகள்லாம் முனிகள்லாம் சந்தோஷப்பட தேவதைகள்லாம் புஷ்பங்களை புஷ்பமாரி பொழிய வவருஷு குசுமானி சுரேந்திரகணா. ஹே குருவாயிரப்பா, நீ பாம்பு மேல நர்த்தனம் பண்ணும் பொழுதும் தேவதைகள்லாம் புஷ்பமாரி பொழிஞ்சாலாமே வாஸ்தவமாங்கிறார். இப்படி டான்ஸ் ஆரம்பிச்சுட்டார் சுவாமி. யத்யச்சிரோ நனமதேங்க சதைக சீர்ஷ்ணஹ தத்தன்மமர்த கரதண்டதரஹ அங்கிரிபாதைஹி. அவன் எப்படி டான்ஸ் அப்படின்னா ரொம்ப நிகா வேண்டாமோ, சமதரையில் ஆடுறதே கஷ்டம். இந்த பாம்பு எந்தெந்த தலை தூக்குறதோ அந்த தலையில காலை வைக்கணும். உஸ்ஸுன்னு தூக்கும். தூக்குற தலையில காலை வைக்கணும். காலை வச்சா போறதுன்னு இல்லை, இத்தனை வாத்தியத்துக்கு இந்த ஜதி சேரணும், தாளக்கட்டோட இருக்கணும். அவதான தாளம் இல்லாட்டா எப்படி ஆட முடியும்? தாளம் தான் ரொம்ப முக்கியம் இருக்கு. பரதநாட்டியத்துக்கு ஸ்ருதி விலகினாலும் பரவாயில்ல, ஸ்ருதி சேராட்டாலும் பரவாயில்ல, தாளக்கட்டு போச்சுன்னு ஆட முடியாது. அதனால சுவாமி இந்த வாத்திய கோஷங்களுடைய தாளக்கட்டுக்கு அனுசரித்து எந்த தலையை தூக்குறானோ அந்தந்த தலையில கால வைக்கிறாராம். எத்யச்சி அது 100 தலை இருக்கிறதுனால புசு புசுன்னு ஏகப்பட்ட தலையை தூக்குவான் போல இருக்கு. இந்த காலத்துக்கு எந்த தலை கிட்டக்க இருக்கோ அதுல வெப்பற போல இருக்கு. என்ன தாளம் ரொம்ப முக்கியமான. அதனால எத்யச்சிரோ நனமதேங்கா சதைக சீர்ஷ்ணா தத்தன்மமர்தா. அது மேல ஏறி முதிபுறான். ஏன் முதிக? கரதண்டதரா. இது மாதிரி துஷ்டாளுக்கு சிக்ஷிக்கிறது தானே இவன் ஜோலிய. துஷ்ட நிகிரகம் தானே ஜோலி. கரதண்டதரா அங்கிரிபாதைஹி. இப்படி முதிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா பிராணன் போயிடுதான் அவனுக்கு. க்ஷீணாயுஷா பிரமத உல்பணம் ஆஸ்யதோ ஸ்ருக் நஸ்தஹாவமன். திக்கு முக்காடி போய் வாயிலேந்து மூக்கிலேந்து ரத்தம் கொட்டதான் அவனுக்கு தாங்க முடியாமல். நம பரம கஷ்மலமாபனாகா கிருஷ்ணஸ்ய கர்ப்பஜகதா அதிபராவசன்னம் பார்ஷ்ணிப்ரஹார பரிருக்ண ஃபணாத பத்ரம் திருஷ்ட்வா ஹிமாத்யம் உபசேதுஹு அமுஷ்ய பத்ன்யஹ ஆர்த்தாக ஸ்லதத்வ வசனபூஷண கேசபந்தாः கிருஷ்ணஸ்ய கர்ப்பஜகதா. மேல ஏறுற கிருஷ்ணன் 6 வயசு மதிப்பு. ஆனா 6 வயசாங்கிறார். வயிற்று 6 வயசு இல்லை. வயிற்று என்னன்னா கர்ப்பஜகதா. சகல லோகமும் பிரம்மாண்டங்களும் வயிற்றுக்குள்ள இருக்கு. அதிபராவசன்னம். அதனால பெரிய பாரத்தினால ரொம்ப சோர்ந்து போயிட்டான் காளியும். பாணி பிரஹார பார்ஷ்ணி பிரஹார பரிருக்ண ஃபணாத பத்ரம். இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா பார்ஷ்ணி பிரஹாரன்னு இங்க காலை முழுக்க கூட வைக்கலையாம் கிருஷ்ணன். எப்படி வச்சார் அப்படின்னா சமயத்தில் இந்த முன்கால வைப்பர், சமயத்தில் குதிகால வைப்பர். பார்ஷ்ணி பிரஹார ஃபுல்லு சரணம் கிடையாது. இந்த நுனி இந்த நுனி
இந்த இந்த நுனியே தாங்கல அவனுக்கு ஜீவன் போயிடுத்துங்கிறார். நுனியால் முதிக்கிறது பார்ஷ்ணி பிரகார. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவனுடைய படம் இருக்க அது அப்படியே கொடை மாதிரி இருக்கான். ஆதபத்திரம் கொடை எப்படி கம்பீரமா இருக்கு, சுவாமி புறப்பாடும் போது கொடை இவ்வளவு கம்பீரமா இருக்கு, அது மாதிரி இருந்துதான். இவர் முதிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா உள்ள இருக்கிற கம்பி எல்லாம் உடஞ்சு போய் டொக்கு விழுந்து போயிடுமோன கொடை, அது மாதிரி டொக்கு விழுந்த கொடை மாதிரி ஆச்சு. பார்ஷ்ணி பிரகார பரிருக்ன பனாதபத்திரம். இது அப்படியே சொல்றாரு அவர் சுகதரியார். இந்த டேமேஜ் ஆன கொடை மாதிரி ஆயிடுத்து, வீணா போன கொடை மாதிரி. பார்ஷ்ணி பிரகார பரிருக்ன பண ஆதபத்திரம். இந்த கொடை அப்படியே ஆயிடுத்து தலை அவனுக்கு, அப்படியே டொக்கு விழுந்திருக்கான். உடனே திருஷ்டுவா அஹிம் பார்த்தாராம் சுவாமி, அவருக்கு செத்த கருணை வந்தது. அது மாத்திரம் இல்லை, இவனா பார்த்து மாமிகள்லாம் பார்த்தா. அமுஷ்ய பத்னியா, இந்த காளியினுடைய பத்னிகள்லாம் பார்த்துட்டு ஆர்த்தாக, துஷ்டனா இருந்தாலும் ஆத்துக்காருக்கு கஷ்டம்னா எந்த மாமி சந்தோஷப்படுவா? ரொம்ப வருத்தப்பட்டு ஸ்லதத்வசன பூஷண கேசபந்தா ஓடி வராலாம். தாபத்தில் ஓடி வரும்போது சரீரத்தில் இருக்கிற ஆபரணங்கள்லாம் நழுவுறது, வஸ்திரம் புஷ்பம், அவளுடைய உத்வேகம் கஷ்டத்துல எல்லாம் நழுவ நேரா ஓடி வந்து கிருஷ்ணன்ட்ட சரணாகதி பண்றா அந்த நாகபத்னிகள். சோல பிருந்தாவன விஹாரி லால் கி ஜெய். சத்குரு